எல்லாரோட வீட்லயும் எப்பவுமே பேசிக்கா இருக்கிற ஒரு சில திங்ஸ் வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ரவை கேக் வந்து பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் கிட்ட ரவை எடுத்திருக்கேன். அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1/4 கப் கிட்ட பட்டர், உருக்குன பட்டர் இல்லைனா வந்து நெய், இதை ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஓரமாக 10 மினிட்ஸ் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 இன்ச் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் கேக் பேட்டரை இதில் மாற்றிட்டு நம்ம 180 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நைஃபை இது மாதிரி சென்டரில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் ஒரு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 1/2 கப் வந்து பார்த்தீங்கன்னா சுகர், 1/2 கப் வாட்டர் சேர்த்துட்டு சுகர் ஜஸ்ட் கரைஞ்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். அவ்வளவுதான், நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிரும். இது அப்படியே நம்ம கேக் மேல வந்து போர் பண்ணிட்டு நம்ம பீசஸ் போட்டு சாப்பிட வேண்டியது. ரொம்ப சூப்பரா ஜூசியா சாப்பிட்றதுக்கே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸ். இது கூட கொஞ்சமா நட்ஸ் கூட நீங்க டாப்பிங்ஸா வச்சு சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க.